அலுவலகம் முடிந்து வந்து கொண்டிருந்த செந்திலின் செல்போன் சினுங்கியது. நிற்க கூட இடமில்லாமல் கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம், அதுக்குள்ளே யார் கூப்பிடுறா என்று எரிச்சலோடு ஃபோனை எடுத்தான் செந்தில். கணேஷ் என்ற பெயர் போட்டிருந்தது. இவன் எதுக்கு இந்நேரம் கூப்பிடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான் என்று சலிப்போடு ஃபோனை அட்டன் செய்தான் செந்தில். வணக்கம் மாப்பிள்ள, எங்கே இருக்க என கணேஷ் கேட்க, இப்போ தான் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் என்று பதில் சொன்னான் செந்தில். அப்படியா, சரியா போச்சு மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. நீ வரத்துக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகுமா? நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னைய பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. 1 மணி நேரம் என்ன, உனக்காக 2 மணி நேரம் கூட நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்து சேர்ந்துரு. சரி, கண்டிப்பாக நான் வந்துடுறேன் என்று ஃபோனை கட் செய்வதற்குள் செந்திலின் கண்கள் கலங்கியிருந்தன. நம்ம மேலே இவ்வளவு ஒரு பாசமான ஆளா? எங்கேயோ இருந்து வந்து வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நகரத்தில் நம்மளை இவ்வளவு பாசமாக கேட்கறதுக்கு கணேஷ் மாதிரியான ஒரு ஆள் இருக்கானே என்று பெரிய விஷயம் என்று உள்ளுக்குள் அழுது கண்ணுக்குள் சிரித்து கொண்டே வந்தான் செந்தில். பேருந்து செல்லும் பாதை எங்கும் கணேஷின் முகமே போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டது போன்ற அவனுக்கு பிரமிப்பு ஏற்பட்டது. பயணத்தின் போது 2 முறை கூட கணேஷ் கால் செய்திருந்தான். மாப்பிள்ள, எங்கே இருக்க? வந்துட்டே இருக்க மாப்பிள்ள என்று இருவரும் கேள்வி பதில் சொல்லி கொண்டார்கள். இப்படி ஒரு நண்பர் வட்டத்தை நாம் இழக்கவே கூடாது என்று மாதிரியான ஒரு பாசம், இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று நினைத்து கொண்டே பயணம் செய்து கொண்டிருந்தான். பஸ்ஸை விட்டு இறங்கியதும் கணேஷுக்கு ஃபோன் செய்தான். வாங்க மாப்பிள்ள, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? குசலம் விசாரித்து கொண்டார்கள். நான் நல்லா இருக்கேன். சரி வாங்க, அப்படியே காலார பேசிக்கிட்டு போகலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது அப்படின்னு கணேஷ் சொல்ல, செந்தில் சொல்ல, இருவருக்கும் 20 நிமிடத்துக்கு மேல் பேச்சு நீடித்தது. ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று செந்தில் கேட்க, அதெல்லாம் வேண்டாம், உங்களை பார்த்ததே பெரிய விஷயமா இருந்தது, அதுதான் பார்க்கலான்னு வந்தேன் என்று சொல்ல இருவரும் நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தான் கணேஷ். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம், ஏதாவது சாப்பிடலாமே என்று செந்தில் கேட்க, சரி நீங்கள் விரும்புகிறீங்க, நான் மறுக்க முடியுமா என்று கணேஷ் சொல்ல இருவரும் சிற்றுண்டி சாப்பிட்டார்கள். சிறிது நேரத்திற்கு 1 முறை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்த கணேஷ், சரி அப்போ நான் வரேன் என்று கிளம்பினான். எங்கே போகிறீங்க? என்னுடைய ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு எனக்கு தகவல் சொன்னான். அந்த 2 மணி நேரத்தை எப்படி போகிறதுன்னு நினச்சேன், அதான் உங்களை வர சொன்னேன். இப்போ டைம் சரியாக போச்சு, அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கணேஷ் திரும்பிய போது, அட பாவி, உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என் மனசுக்குள்ளேயே இருக்க, என் கண்ணுக்குள்ளேயே மிதக்கிற, உன்னை நான் பார்க்கணுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போது உன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக 2 மணி நேரம் ஆகும், என்னை உட்காந்து இருக்குதுன்னு தெரியாமல் என் கூட பொழுது போக்குறதுக்கு தான் என் மேலே அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சியா? உன்னுடைய நேரத்தை போக்குறதுக்கு என்னை பகடக்காயாக பயன்படுத்தியிருக்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் செந்தில். நம்ம நேரத்தை விரயம் பண்ணிட்டானே என்று வருத்தப்பட்டு வீட்டுக்கு திரும்பினான் செந்தில். கணேசனின் செய்கை அவனை மிகவும் பாதித்தது. சில நாட்கள் கழித்து செந்தில் செல்போனில் இன்னொரு நண்பன் தொடர்பு கொண்டான். செந்தில், எங்கே இருக்க? ஆஃபீஸில், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, மீட் பண்ணலாமா என்று எதிர் திசையில் இருந்தவன் கேட்க, ஐயோ ரொம்ப நாளாச்சா, மீட் பண்ணலாமா? வேண்டாண்டா சாமி, நம்ம செல்ஃபோன்லேயே பேசிக்கலாம் என்று தன் செல்ஃபோனை வேகமாக கட் செய்தான் செந்தில். நன்றி.